ஆ நான் இருந்தேன்ல அங்கே வா, நான் எடுத்துட்டு இருந்தேன்ல. எடுத்துறீங்களா பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிடுறீங்கன்னா வடிவேல் என்ன வராரு, வடிவேல் வராருங்க கொஞ்சம். மணியோட ஃபோன் பாஸ்வேர்டு அங்கே மாட்டாதீங்க, அங்கே தான் நாய்ஸ் மேலே அப்படி போட்டு விடுங்க சார், வயிறு தானே நீயே போட்டுப்பா, இதுதானே கரெக்டாக சவுண்டு இருக்குப்பா. அந்த மாதிரி தான் வடிக்கூடாது, இழுத்து விட்டே எல்லாம் பயங்கரமாக திட்டுவாயா, திட்டுவாங்க தெரியாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. போட்டு விடுங்க. டேய் இருடா. வச்சிருக்கேன் போதுமா போதுமா பின்னாடி போனா ஜி உங்க கேமரா ரைட்ல இருந்து பின்னாடி பாருங்க. போதுமா போலாமா வெளிய 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 விடுங்க வெளிய விடுங்க ப்ளீஸ் வெளிய விடுங்க
பண்றது நல்லா இல்லை சார். வெளியில போறவங்களுக்கு வழி விட மாட்டேன்றீங்க, உள்ளாருக்கும் வழி விட மாட்டேன்றீங்க. ஓரமாட்டே இல்லைங்க சார். சம்மந்தம் கிடையாது சார். அந்த உள்ள விட்டுருக்காங்க, உங்களுக்கு லைன் இருக்கு சார். மூவ் பண்ணுங்க. பேக்ல மூவ் பண்ணுங்க பேக்ல. ஜி முன்னாடி வந்தேன் பின்னாடி அப்படியே வாங்க ஜி. ராகுல் ஸ்லோ மேம் ஸ்லோ. கொஞ்சம் நீங்களா பாஸ் ஆகுங்க. ஒரு சைஸ் ஒரு ஸ்பீடாடா. ஸ்லோ மேம் ஸ்லோ. கொஞ்சம் நீங்களா பாஸ் ஆகுங்க. ஒரு சைஸ் ஒரு ஸ்பீடாடா. கரெக்டா தான் இருக்கியா? கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். பின்னாடி ஸ்பீடா போயிடலாம். நான் கொஞ்சம் வேகமாண்ணா. அப்படியே பின்னாடி போயிட்டு நான் போயிடுங்க தலைவா. ஃப்ரீயா விடுங்க. பின்னாடி வாங்க ப்ரோ. ஒட்டி நிக்காதீங்க. கொஞ்சம் ஒட்டி நிக்காதீங்க. கொஞ்சம் ஸ்பீடா நடந்தீங்கன்னா இல்ல நீ வந்து மூவ் பண்ணா. நீங்க மூவ் பண்ணுங்க. நாங்க போயிடுறோம். கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா போயிடும். போதும். நான் கொஞ்சம் ஓரம் பண்ணேன். மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் வழி ஒட்டையா போயிடலாம். கொஞ்சம் வழி. கார்டு ஒன்று வேணும் எல்லாத்தையும்.
ஸ்லோ போயிட்டு வந்துடும் இல்ல உங்களுக்கு கேமரா விட ப்ரோ ஸ்லோ ப்ரோ ஒன்றும் மாட்டல ப்ரோ ஸ்லோ ப்ரோ ஒன்றும் மாட்டல கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அட உள்ள போயிடலாம் கொஞ்சம் பின்னாடி பார்த்து போனேன் கொஞ்சம் ஓட்டணும் இப்போ தானே ஷேக் இல்லாமல் இருக்குது ஓகேண்ணா கேமரா கொஞ்சம் போனேன் விவேக் சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மனிதர். எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. நம்மளோட மனதில் வந்து நல்ல எண்ணங்களையும் மரங்களை நடுவது போல் நல்ல எண்ணங்களை எத்தனையோ நட்டிருக்காரு. அவரோட வழியை வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பின்பற்றணும். அவர் கூட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்கேன். சினிமாவை பற்றி, நம்ம ஃப்யூச்சரை பற்றி, இந்தியாவோட ஃப்யூச்சரை பற்றி என்னென்னவோ பேசியிருக்கோம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன். நம்ம வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவரோட வழியில் அதை பின்பற்றி நம்ம நடந்தால் அவர் என்றைக்குமே நம்மளோட வழியில் வாழ்வாருன்னு நம்புகிறேன். போன வாரம் கூட நான் பேசியிருந்தேன், அவர் வந்து ஒரு படம் எடுக்க போவதாகவும், ஒரு டெபியூ மூவி அவர் டைரக்ட் பண்ண போகிறதாகவும், அதில் வந்து நான் நடிக்கணும்னு கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக இட்ஸ் மை ப்ளஷர் சார். கண்டிப்பாக நான் இந்த வீக் மீட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு செய்தி சினிமாவே உலுக்கிருச்சு. ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் இன்னைக்கு. அவரோட வழியை எல்லாருமே பின்பற்றணும். இது அவரோட முடியக்கூடாது. எப்படி அவர் வந்து அப்துல் கலாம் சாரை வந்து பின்பற்றி எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சாரோ, அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே மரம் நடுவது, அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன எல்லாத்தையும் மனசில் வச்சு அதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். என் நண்பர் சின்ன கரைவாளர் என்று பெருமையோடு அழைக்கப்பட்ட விவேக் மறைந்து விட்டார் என்று சொல்வதா? இல்லை, சிரிப்பு செத்து விட்டது என்று சொல்வதா? தமிழ் திரையில் நகைச்சுவையின் வழியே பகுத்தறிவை பரப்பிய ஒரு சீர்திருத்த கலைஞர் மறைந்து விட்டான் என்று சொல்வதா? என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சகோதரனை இழந்து விட்டேன். என் கவிதைகளின் கொள்கை பரப்பு செயலாளரை நான் இழந்து விட்டேன். தமிழ் திரையுலகம் நீண்ட காலமாக சேமித்து வைத்திருந்த செல்வத்தை இழந்து விட்டது. நகைச்சுவை நடிகர்கள் வருவார்கள், இருக்கிறார்கள். அவர்களில் விவேக்
ஒரு தனி தடம் பதித்தவர். கொள்கை இருக்க வேண்டும், நகைச்சுவையில் சீர்திருத்தம் இருக்க வேண்டும், பகுத்தறிவு இருக்க வேண்டும் என்று தன் கலையில் தன்னை செதுக்கிக் கொண்டவர். இன்றைக்கு சாவின் வெளியில் அவரது மரணம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவரது கலை சேவை மட்டும் அல்ல, அதை தாண்டி அவரது சமூக அக்கறை. ஒரு கலைஞனுக்கு தேவையான சமூக அக்கறையை தன் கலை வெளியிலும் கலைக்கு வெளியிலும் அவர் பின்பற்றினார் என்பதுதான் விவேக்கின் தனிச்சிறப்பு. ரசிகர்கள் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறார்கள்? கலை உலகம் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறது? மனிதர்கள் மட்டுமா இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள்? இல்லை, விவேக் நட்ட மரங்களும் செடிகளும் கன்றுகளும் இன்று விவேக்குக்காக கண்ணீர் சிந்துகின்றன என்று சொல்ல வேண்டும். எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு உண்டு. என் கவிதைகளை, எழுத்துக்களை, என்னை திரைக்கு வெளியில் கொண்டாடியதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. அவரும் நானும் ஒரே வகுப்பில் யோகா பழகிக் கொண்டோம். ஓராண்டாக எனக்கு பக்கத்தில் இருந்து அவர் யோகா கற்றுக்கொண்டார், யோகா பழகினார். இப்போது நான் தனியாக யோகா செய்கிறேன். என் பக்கத்து இடம் காலியாகிவிட்டது. நண்பர் விவேக் இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு போவார் என்று நான் கருதவில்லை. 59 வயது என்பது இளமை கனிந்த வயது. இனிமேல்தான் ஒருவன் சேவை செய்ய வேண்டிய வயது, பக்குவப்பட்ட வயது, கலை புரிகிற வயது, சமூகத்தை அறிகிற வயது. இந்த வயதில் மரணம் அவரை பிரித்து கொண்டதில் எங்களுக்கு சம்மதமில்லை. மரணமே, உனக்கு சிரிக்க தெரியாது, அதனால்தான் சிரிப்பை திருடிவிட்டாய். விவேக்கை கலை சரித்திரம் எப்படி எழுதும் என்று நான் நினைக்கிறேன். விவேக் என்ற பெயரை போட்டு எதிர்கால கலை சித்திரம் காமெடி கதாநாயகன் என்று கொண்டாடும். நீண்ட காலம் நினைக்கப்படுவார் என் அன்பு சகோதரர் விவேக். திரு விவேக் அவர்கள் கொஞ்சம் சவுண்டாக மட்டும் பேசுவோம். திரு விவேக் சார் திரையுலகில் ஆற்றிய பணியாக இருக்கட்டும், சமூகத்துக்காகவும் சமூக விழிப்புணர்வோடும் ஆற்றிய செயலாக இருக்கட்டும், அவருக்கு இணை யாருமே இல்லை. ஒரு சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப நண்பராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் எனக்கு நீண்ட நாட்களாக அவர் தெரியும். நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணல, பட் இருந்தாலும் நிறைய நாட்கள் அவர் கூட பழகியது உண்டு. அவர் கூட பேசும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். என் பர்த்டேயும் அவர் பர்த்டேயும் ஒரே நாள். ஸோ அதனால் நாங்கள் மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிறது உண்டு. நவம்பர் 19 இந்த ஒரு திடீர் மரணம் எங்கள் எல்லாரையும் ஒரு பெரிய அதிர்ச்சியிலையும் ஒரு சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் அவரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான மனிதர். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. விவேக் சார், நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். பட் ஒரு வேண்டுகோள், மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் விவேக் சார் நினைவாக ஒரு மரக்கன்றை நட்டு அதை நம்ம பராமரிக்கணும். அதுதான் நம்ம எல்லாரும் அவருக்கு உண்மையாக அஞ்சலி செலுத்துகிற ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை எல்லாரும் நம்ம பண்ணணும். அதிர்ச்சியிலேருந்து நாங்கள் யாருமே மீண்டு வரல. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்.
எல்லாருக்கும் வணக்கம். விவேக் சார் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தலை சிறந்த ஒரு ஹியூமனிடேரியன், ஒரு நகைச்சுவை நடிகனாக மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எத்தனையோ விஷயங்கள் மக்கள் நல பணி செய்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. எனக்கு தாராள பிரபு படம் மூலமாக கூட பழகின இந்த சில நாட்கள் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும். ஒரு ரசிகனாகவும் சரி, அவருடைய சக தலைவனாகவும் ஒரு தம்பியாகவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. படம் ஷூட்டிங் போது நல்ல பணிகளாக இருக்கட்டும், ஹெல்த் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கான்ஷியஸாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. முக்கியமாக அந்த மரக்கன்றுகள் நடுறதை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய பிறந்தநாள் அப்போது சார் தான் வந்து அதை ஆரம்பித்து வச்சார். எப்போவுமே நான் அந்த வருஷம் சொன்னேன், நம்ம எல்லா வருஷமும் நீங்கள் தான் சார் வந்து எனக்கு அதை பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் இல்லைனாலும் நிச்சயமாக அவருடைய மரங்களும் சரி, அவருடைய நகைச்சுவையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த தமிழ் மக்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய நல விரும்பிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சேன். நன்றி. ரொம்ப சேடான டே. விவேக் சார், தேங்க்யூ. நான் எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு, எங்களை எஜுகேட் பண்ணதுக்கு உங்களுக்கு முடிவே இல்லை. வில் மிஸ் யூ ஃபார் எவர். உங்களோட ஒர்க் பண்ண ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிதுன்றதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அன்புக்குரிய அண்ணன் விவேக்குடைய மரணம் என்பது சார் கொஞ்சம் சவுண்ட். அன்புக்குரிய அண்ணன் விவேக்குடைய மரணம் என்பது நம்ப முடியாத ஒன்றாக. நேற்று இரவு வந்து சொல்லும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாங்க. ஏன்னா ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. தான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட மக்கள்கிட்ட உள்ள பயத்தை போக்குறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து கொரோனாவுக்கு வேண்டி ஊசி போடுறது வந்து எந்த வகையிலையும் இப்படி வந்து நேரில் மட்டுமே இல்லை, அவருடைய பொழுதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரையுலகத்தில் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைய உள்ள இழிவு நிலைகளை வேறொரு மாதிரியான வடிவத்தில் மொழியில் அவருடைய மொழியில் சொல்லி நிறைய சீர்திருத்தங்களை பண்ணதுனால தான் அவருக்கு சின்ன கலைவானது எல்லாராலும் போட்டப்பட்டார். ஆனால் அந்த வருத்தத்தை எந்த வார்த்தை கொண்டும் நிரப்பவே முடியாது. ஏன்னா நிரப்புவதற்கான வருத்தமும் இல்லை, அதற்கு வார்த்தைகளும் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. அவர் வந்து அடிக்கடி தொலைபேசியில் எடுத்து பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, கண்ணதாசனுக்கு பிறகு ஒப்பனை இல்லாத கவிஞனாக இருக்க நீ, ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் உனக்கு வரும், நீ எல்லாத்துக்குமே துணிச்சலாக பேசுகிற பார்த்துக்கோ அப்படின்னாங்க. பரவாயில்லண்ணே, ஒரு முறை தானே வாழ்கிறோம் அப்படிங்கிறேன், ஆனால் உனக்குள்ள துணிச்சல் எனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் பாராட்டுவதோடு கண்டிப்பதோடு நிறைய என்னுடைய நேர்காணல் பண்ணேன். அவர் முதலாக நடித்த கதாநாயகனாக நடித்த அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு நான் கிடைக்கும்போது, நீ விஜய்க்கு மாதிரி என்னை எழுதிடாத, கேரக்டர் தகுந்த மாதிரி எழுத அப்படின்னாங்க. நிச்சயமான அப்படின்னா அப்போ என்னென்னா, தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய படைப்பையும் பண்பையும் உற்று நோக்குகிற அந்த மிகப்பெரிய குணம் தான் இன்றைக்கி வந்து ஏராளமான மக்கள் இன்றைக்கி வந்து பெரிய தவிப்போடு இருக்காங்கன்னா, அவர் மறைந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் நம்ப முடியலை. அது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்ன வரைக்குமே என்னால் நம்ப முடியல. எங்கேயோ வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப செழிப்பாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தைகள் இல்லை நிரப்புவதற்கு. ஒரு மகா கலைஞனை, ஒரு மகா மனிதாபிமான ஒரு மனிதனை ஆனால் மறக்கவும் முடியாது. இழந்தவையாக இருந்தாலும் மறந்தவையாக இருக்காத ஒரு சேவை, கலை சேவை. எனவே காலம் உள்ளவரை, காற்றும் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும். எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும்.
சிறந்த மனிதர், நல்ல நண்பர், பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர். அப்துல் கலாம் அவர்களின் சீடன் என்றே சொல்லலாம். பொதுநல சேவையில் தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்களுக்காக செயல்பட வேண்டும் எண்ணம் கொண்ட ஒரு நண்பர் தான் விவேக் அவர்கள். 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் வீட்டிலேருந்து வந்தேன். வந்தோடனே உடல்நலம் சரியில்லைன்னும் போதே ஒரு சின்ன ஷாக்கு. ஆனால் இந்த மாதிரி அவர் வீட்டுக்கு போயிடுவார்னு நினச்சும் பார்க்கல, நினைக்க முடியல. நான் விவேக் வீட்டுக்கு வந்து 2வது முறை வரேன். முதல் முறை அவர் மகன் இறக்கும்போது வந்தேன், இப்போ வரேன். வெரி பெயின்ஃபுல். சகோதரன் இழந்த ஒரு துக்கம் தான் என் மனதில். ஒரு மீளா துயரிழந்த ஒரு குடும்பம். இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், வாழ்க்கை பயணம் அவருடைய எண்ணத்தில் நிச்சயமாக சிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் குடும்பத்தின் சார்பாகவும், தமிழக மக்களின் சார்பாகவும், கலை குடும்பத்தின் சார்பாகவும், திரையுலகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. அவ்வளோ சீக்கிரம் அவர் காலமாக நினச்சி கூட பார்க்கல. ஐயா அப்துல் கலாம் அவரோட வழியை ஃபாலோ பண்ணவர். எல்லாரும் அந்த முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஒழுக்கத்தோட வாழ்கன்னு அட்வைஸ் பண்ணவர். அந்த மிகச்சிறந்த நண்பர். எப்போவுமே வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நல்லது செய், நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய், மரம் நடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அவர் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன். மிகப்பெரிய இழப்பு, நாட் ஒன்லி டு த இண்டஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலிக்கும் இந்த பொதுமக்களுக்கும் சரி, நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அவருடைய மறைவு பெரும் இழப்பு தான். நம்ப முடியல, பெரிய இழப்பு. யாரை எழுந்தன்னு சொல்கிறது தெரியலையே. நடிகர் விவேக் எழுந்தனா, ஒரு நல்ல நண்பனை எழுந்துட்டோம்னா, அவனுக்குள்ளேருந்து வெளிப்படாத ஒரு குணச்சித்திர நடிகனை எழுந்துட்டோமா, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் எழுந்துட்டோம், ஒரு இயக்குனர் அவனுக்குள்ளே இருக்காங்க, பெரிய ரைட்டர் அவனுக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறை உள்ள ஒரு பொதுநலவாதி. அது இந்த உலகத்துக்கு தெரிய வரத்துக்குள்ள யாரும் எதிர்பார்க்கல. ஒரே குருகுலத்தில் நாங்கள் கே பாலச்சந்தர் சார் குருகுலத்தில் வளர்ந்தோம். பெரிய நட்பு என்ன, நல்லவன், ரசிப்பான், ஒவ்வொருத்தரையும் ரசிப்பான், என்ன ரசிப்பான், ரசிகன். எப்பேற்பட்ட கலைஞன், சென்ஸு, திறமை, அறிவாளி. தாண்டி கலாமுடைய இதயத்தில் இடம் பிடிச்சவன். கலாம் ரொம்ப ரசிப்பார். ஏதோ ஒரு ஈர்ப்பு அவருக்கு. அதனால தான் பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. இந்த இயற்கையை நீ வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சார். ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். நான் நல்லா என்ன நடந்தது வேணும் போல தோணுது. விவேக்கு அவன் விட்டு போன பணியை தொடரணும். எங்கே மரம் நட்டாலும் இனிமேல் கலாம் விவேக்குன்னு பேர் வைக்கணும். விடக்கூடாது நான் செஞ்ச பணி. நிறைய பேருக்கு உதாரணமாக இருந்துட்டு போனான். இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தோக்கக்கூடாது. இருப்பான் எல்லாருமே. மைக் கூட
சாருடைய மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது எங்களுக்கு மட்டுமல்ல, சினிமாவுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இது எதிர்பார்க்காத, அதை நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை படுத்திருந்தாங்க, இல்லை அவருக்கு இந்த வியாதி அந்த வியாதி சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஆரோக்கியமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நேற்று முந்தா நாள் ஊசி போட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கின் போட்டு அவ்வளவு நீட்டாக அவ்வளவு ஸ்டைலாக ஒரு இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கிறப்ப யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் முதலாக ஒரு காம்பினேஷனில் நடித்தேன், சினிமாவுக்கு முதல்ல நடித்தேன்னா அது விவேக் சார் கூட தான். அது ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு இளையராகம் படத்தின் மூலமாக, அதே மாதிரி பத்திரிகையில் முதல்ல வையாபுரின்னு பேர் வந்ததுக்கு காரணம் விவேக் சார். வையாபுரி காம்பினேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பேர் போட்டதும் அவர் கூட தான். முதலாக நான் ஃபாரினுக்கு போனதுக்கு காரணமும் அவர் தான். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி நான் வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு காரணம் விவேக் சார் தான். ஏன்னா எப்படி காமெடி பண்ணணும், எப்படி டைமிங்கில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த அவர். உண்மையிலே இந்த நாள் என் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாத, அதை எப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல, ஜீரணிக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே நான் அவர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு நகைச்சுவை பண்ணும் பொழுது அது இன்னொருத்தரை புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற நகைச்சுவை மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நகைச்சுவையிலையும் அவர் எடுத்து சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இழப்பு உண்மையிலே நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு எல்லோரும் ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் பொதுவாக இந்த நாள் என்பது கருப்பு நாள் சொல்லுவாங்க. அதற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்குறேன். ஒரு அழகன், அறிவாளி, புத்தக படிப்பாளி, தினசரி இந்த சமுதாயத்துக்கு நம்ம கற்ற அந்த உயரத்தை வைத்து, நம்ம பெற்ற அந்த அனுபவத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சினிமாவிற்காக அரசு உத்தியோகத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு மனிதன். எந்த சபையில் போய் உட்கார்ந்தாலும் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவாக இருந்தாலும் சரி, இன்றைய தமிழர்களுடைய பொக்கிஷம் நம்ம வைரமுத்து ஐயா அமர்ந்திருக்கக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி, ஏன் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ரஜினி சார் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த சபையில் இவர் இருந்தாலும் இவருடைய தனித்துவம் அங்கே தெரியும். அதற்கான காரணம் ஒரு சபைக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த சபையின் மூலமாக புதிய கருத்தை நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற சிந்தனை உள்வாங்கிட்டு அதற்காக மெனக்கட்டு போகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். 59 வயசு என்பது மரணத்திற்கான வயது அல்லவே அல்ல. இந்த நாளை சமீபத்தில் அவர்கிட்ட விஸ்வாசம் படத்திலேருந்து சரவணா ஜேடி ஜெரி சார் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் அதெல்லாம் த்ரூட்டாக நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு ஒரு இரவு நேரத்தில் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே சூட்டு கிடையாது. தமிழை பற்றி, தமிழ் சார்ந்த ஒரு விஷயங்களை பற்றி, எதுகை முனையை பற்றி, அனைத்து பிரபலங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவு ஒரு மகோன்னதமான ஒரு மனிதன். அது சினிமா ஒரு சிந்தனைவாதி இழந்து விட்டது, தமிழ் ஒரு தங்க மகனை இழந்துருச்சு. அப்படிதான் ஒரு தமிழினுடைய வேறு ஒரு முகம். அவர் இவ்வளோ பெரிய பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் கூட அவர் இருக்கும் வரை தமிழை மிக அற்புதமாக கையாண்ட ஒரு மனிதன். அவருக்கு தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களாலேயே அந்த சோகத்தை தாங்க முடியலை. பக்கத்தில் இருந்து நாங்கள் பயணம் போன ஆளுங்க. அவர் நடித்த படத்துக்கு வசனத்திற்கு ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்திருக்கிறேன். அவர் கூடவும் நடிச்சிருக்கிறேன், அவர் கூடவும் பழகியிருக்கிறேன். இந்த துயரம் நடந்திருக்கவே கூடாது. இறுதியாக சொல்லுவது என்பது இந்த சபை இன்னையோட கலைஞ்சிரும். அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய அருமை புதல்விகள் 2 பேருக்கும் இறைவன் மிகப்பெரிய மனப்பலத்தையும் அமைதியும் கொடுக்கணும். இறந்து தெய்வமாகி போன சின்ன கலைவாணர் விவேக் அவர்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை கொடுக்கணும். அப்துல் கலாம் இந்த உலகத்துக்கே பிடிச்சவர். இந்த அப்துல் கலாமுடைய செல்ல மகன். அவர் தனது தந்தையாக, மானசீக தந்தையாக இருந்து அவரது கொள்கைகளை 33-34 லட்சம் மரங்களை நட்டுட்டார். 1 கோடி இலக்காக வச்சுருந்தார். ஏகப்பட்ட கனவு. இனிமே தான் முற்றிலும் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்தில்
அவர் இழந்தது என்பது கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தில் சேர்ந்துட்டு எளிமையாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிருக்கலாம். தன்னை வருத்திக்குவார், படிப்பார். நல்ல மனிதனை இழந்துட்டோம். இப்படி ஒரு மனிதனை இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. இறைவன் அவர் ஆத்மா சாந்தி அடையும். சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் ரெடியா? சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் சிரிப்பு உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ரசிகர்கள் அத்தனை பேருக்கும், இந்த குடும்பத்தார் அனைவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து வருகிறேன். ரொம்ப ஈகோ இல்லாத தங்கமானவர். எந்த பேட்டியிலே என்னை கேட்டாலும் நான் சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யதார்த்தமாக இயல்பாக அன்பாக இருக்குது விவேக் சார் தான். நடிக்கிறப்பவும் கூட இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணி, யாரையுமே டாமினேட் பண்ண, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்ச ஒரு தங்கம் அவர். ரொம்ப ஷாக்காக இருக்குது எங்களுக்கெல்லாம். மிகப்பெரிய காமெடியன். அவருடைய உண்மையான அன்பு நிறைய நகைச்சுவை நடிகர்கள் எல்லாரையுமே ரசிக்கக்கூடியவர், நகைச்சுவை ரசிக்கக்கூடியவர். இன்றைக்கி சோகத்தில் இருக்கிறப்போ அத்தனை செழிப்பு கலைஞர்களும் ரசிகர்களும் எல்லா சேனல்லையுமே சோகந்தாங்க நிறைஞ்சிருக்கு. உண்மையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் மாதிரி மீண்டும் ஒருவர் நம்ம பார்க்கவே முடியாது. மிகப்பெரிய கலைஞர். வாழ்க. அவர் வளர்த்த, அவர் நட்ட மரங்கள் பல லட்சம், பல கோடி, இன்னும் பல கோடி அவர் நடணும்னு ஆசைப்பட்டார். அப்துல் கலாம் அவர்களுடைய வழியில் வரணும்னு அவருடைய ஆசையை எல்லா நடிகர்களும் நிறைவேற்றணும். அதுதான் என்னுடைய அவருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். இன்றைக்கி மிகப்பெரிய துக்கமான செய்தி. எங்கள் அண்ணன், அற்புதமான நண்பர், நல்ல மனிதன், தர்ம சிந்தனை உள்ளவர் திரு விவேக் சார் அவர்கள் தவறிட்டார். நைட்டு 2:30 மணி வரைக்கும் பல்ஸ் இருந்தது அப்படின்னாங்க. 4:35க்கு தவறிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து. பட்டு யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. தாங்க நேற்று பேசினார், முந்தானத்து ஊசி போட்டார், இதான் சொல்கிறாங்க. பிறந்த தேதி தெரியுது, ஆனால் எப்போ இறக்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரில. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம்லாம் ஏற்படும் போது தான் மனம் ரொம்ப வேதனை. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ நண்பர்களுக்கு இன்றைக்கி முடியல. ஊராக போய் மரத்தை நடுவேன். எத்தனை நண்பர்கள் அவருக்கு. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா என்கிட்ட சொல்லிட்டா அப்படிம்பார். என் சார்பாக அவருக்கு எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிட்டு, எனக்கே சில நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். கஷ்டம்னா நான் அவருக்கு தான் சொல்லுவேன். என்ன சொல்கிறதுங்கிறது சொல்ல முடியல. அந்த நல்ல உள்ளம், அவருடைய மனசில் என்ன நினச்சிருக்காதோ கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் நான் வணங்குற இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு அடக்கம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையும். விவேக்குடைய மறைவு என்னால் தாங்கவே முடியல. எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. மனதில் உறுதி வேண்டும்ல இருந்து வெள்ளைப்பூக்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு நெடிய பயணம். ரொம்ப அற்புதமான நண்பன். ஏனோ தானன்னு ஒரு காமெடியன் மாதிரி பேசுகிற டைப்பு கிடையாது விவேக். அவன் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. அவனால் தாங்க முடியாது 2 இன்னொருத்தர்கள் யாருக்காவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவனால் பொங்கி எழுந்துருவான். யாருக்காவது கஷ்டம்னா அதையும் தாங்க முடியாது. அடுத்தவர்களுக்காக இந்த அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுங்கிறதுக்கு முதல் குரலாக அவனுடைய குரல் ஒலிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தான் தெரிஞ்சது அவன் அடுத்தவர்களுடைய குரலாகவே தான் இருந்தான் தமிழ் சினிமாவில். எங்கள் காமெடியன்கள்லேயே அவர் தான் ஹீரோ. ஆக்சுவலி இந்த மறைவு
சினிமாவுக்கு இழப்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு இழப்பாக இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் போனதுனால எங்களுக்கு பெரிய பேர் இழப்பு. எதையாவது சொல்லி எதையாவது ஈடுகட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இழப்பு இல்லை விவேக்குடைய இழப்பு. ஆனால் அவர் ரொம்ப அற்புதமான ஈடுபாடோட மரங்கள் நட்டுறதில் இருந்து சமுதாய பணியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈடுபாடோடு செஞ்சார். எங்கள் கூட பணியாற்றக்கூடிய சக நண்பர்களுடைய மறைவை எந்த காலத்திலும் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஓடோடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம். இன்றைக்கி அவருடைய மறைவு தாங்க முடியல. அடிக்கடி நாங்கள் 2 பேரும் பாடுற பாட்டு வந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிங்கிற பாட்டு விவேக்குக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அவர் சொல்கிற ஒரு லைன், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி தானடா அப்படிங்கிற லைன் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்களையெல்லாம் பதற வச்சுட்டு போயிட்டாரு. மரம் இருக்கிற வரைக்கும் மண் இருக்கிற வரைக்கும் என் நண்பன் விவேக்குடைய பேர் இருக்கும். விவேக் அண்ணன் நடித்த முதல் படம் மனதில் உறுதி வேண்டும். அந்த படத்தில் நான் அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன், பாலச்சந்தர் சாரோட படம். அப்போத்துலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தராக தான் இருக்கேன். இந்த நேற்று வரலும் நல்லா இருந்தவர் எப்படி நம்மளை விட்டு போயிட்டார் ஒன்றுமே புரியலை. அதாவது பாசிட்டிவ் மட்டுமே நினைப்பார், நெகட்டிவாக யாருக்கிட்டையும் நெகட்டிவ்ன்ற திங்கிங்கே அவர்கிட்ட இல்லை. கடவுள் ஏன் அவரை கூப்பிட்டுக்கிட்டாருன்னு எனக்கு புரியலை. கடைசி வரைக்கும் மக்களுக்கான நல்ல கருத்துக்களை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ என்ன கருத்தோடு சொல்லிட்டு போனார் ஒன்றும் புரியலை. ஒரு எடுக்கிறதுக்கு முதல் நாள் கூட இந்த கோவிட் வேக்சின் எடுக்கணும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வாக சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மனசில் வந்து சிரிக்க மட்டும் வைக்கல, சிந்திக்கவும் வச்சுருக்காரு. பல கோடி மக்கள் இன்றைக்கி வந்து இங்கே வரவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே மனதளவில் வந்து தங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததாக தான் பார்க்குறாங்க. விவேக் சார் அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவையாளர், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து 35 லட்சம் மரங்களுக்கு மேலே அவர் நட்டிருக்காருன்றது இந்த இயற்கை மேலே அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு, மக்கள் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்றதை காட்டுது. அவர் மேலே உண்மையாக அன்பு இருக்கவங்க நிச்சயமாக இன்றைக்கி ஒரு மரத்தை அவர் பேரை சொல்லி நடணும். ஏன்னா அவர் 1 கோடி மரங்களை நடணுன்றது அவரோட ஆசையாக லட்சியமாக இருந்தது. அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதை பண்ண முடியலேன்னு தான் அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் காலையில் சுடு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொல்லி வாங்கி அக்கா கிட்டேருந்து குடிச்சிருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. திடீர்னு இந்த மாதிரி இருக்குன்னு அவங்களால குடும்பத்தில் ரொம்ப வந்து அவங்க மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரோட பிரார்த்தனைகளும் அவங்க ஃபேமிலிக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த அவர் பேரை சொல்லி கண்டிப்பாக ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு நான் உங்கள் எல்லாரையும் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரங்கள் இருக்க வரைக்கும், இந்த காற்று வீசுகிற வரைக்கும் கண்டிப்பாக விவேக் சார் நம்ம எல்லார் மனசுலையும் இல்லை, இனி வர காலங்கள்லையும் அவரோட புகழ் என்றைக்கும் நீடிச்சு நிலைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவருக்கு என்னோட இதய அஞ்சலி. நன்றி. அவர் ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துக்கிறேன். தமிழ் திரையுலகில் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. காஷ்மீரா படத்தில் அவர் மகளாக கிட்டத்தட்ட 35 நாள் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப ஆசை அவர் கூடலாம் நடிக்கணும் அப்படின்னு. அந்த படத்து மூலமாக அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு. ரொம்ப நல்ல பகுத்தறிவாளர், சமூக சிந்தனை, பொறுப்புணர்வுலாம் நிறைய உள்ளவர். இவ்வளோ பெரிய லெஜண்ட், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர். அந்த ஒரு சின்ன தலைக்கணம் கூட அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்து வர கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் சொல்லித்தரது அப்படிங்கிறதுல எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்குவேன். அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து திரை உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு தான் நான் சொல்லணும். எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அவர் நான் கூப்பிட்டேன். காஷ்மீராவுக்கு அப்புறம் எவ்வளோ ஹம்பிளாக வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எங்கள் ஃபேமிலியோட அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட ஒருத்தர். உண்மையாகவே என்னோட அப்பா மாதிரி. என்ன சொல்கிறது, நகைச்சுவை கலைஞர்கள்லேயே மிகவும் அழகானவர். இன்னைக்கு இப்படி இவரை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்ச நல்ல நல்ல விஷயங்களில் மிகப்பெரிய விஷயமான மரம், எத்தனை லட்சம் மரம் நட்டிருப்பாரு, எவ்வளோ சாலைகள், எவ்வளோ ஊரில் அவர் பேர்
காலங்காலமாக அந்த மரம் வளர்ந்து எத்தனையோ யுகத்துக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மரம் வழியாக அவருடைய அந்த சிரிப்பு அது இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். இதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை. இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு சினிமா துறைக்கு. எவ்வளோ படங்கள் நான் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன். நான் சுந்தர்சி சார்கிட்ட இருக்கும்பொழுதுலேருந்து, நான் உன்னை தேடியிலேருந்து, அஜித் சார் படத்துலேருந்து, கார்த்திக் சார் படம் உனக்கா இல்லை உனக்காலேருந்து நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் ஏவிஎம்மில் சூர்யா சார் நடித்து பேரழகன்கிற ஒரு படத்தில் சூர்யா சாருக்கு இணையாக ஒரு 60-70 நாட்கள் மிகப்பெரிய அளவில் அவரும் நானும் வேலை பார்த்தோம். என் மேலே அவ்வளவு பாசமாக இருப்பார். போன வருஷம் கூட ஏதோ ஒரு மரக்கன்று நடுறதுக்காக ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். அந்த விழா ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நான் மரக்கன்றை நட்டுட்டு நான் வந்து விழாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார். எவ்வளோ லட்சங்கள் மரங்களை நட்டார். ஆனால் எல்லா மரமும் அவரை ஒரு ஆக்சிஜனை கொடுக்காம அவரை கைவிட்டுருச்சு. ஈடெல்லாம் செய்ய முடியாது. விவேக் சார் என்றைக்குமே இந்த செல்லுலாய்டு வேர்ல்டில், இந்த டின் செல் வேர்ல்டில் சினிமா மூலமாக நம்ம கூடவே இருப்பார். நம்மகிட்ட சொல்லாமல் அவுட்டோர் போயிட்டார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இருக்கணும். அவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும், எல்லாரும் வேண்டிக்கங்க. அண்ணன் நகைச்சுவை மன்னன், நம்மளுடைய கலைவாணி ஐயா அப்துல் கலாமுடைய அடுத்த வாரிசாக இருந்த அண்ணன் விவேக்கு இதுவரைக்கும் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாருன்னே நம்ம நினைக்கிறோம். இறக்கலை, அவர் இருக்கார். ஆனால் எவ்வளோ ஒரு படிப்பு மேதை, நகைச்சுவை நடிகர்களே அவர்தான் சிறந்த ஒரு மன்னர். அதுக்கு காரணமே இல்லை. ஒரு பட்டப்படிப்பு படித்தவர். அதை விட ஐயா எம்ஆர் ராதா வசனத்தையும் அதே மாதிரி அப்துல் கலாமுடைய இதையும் இணைத்து இன்னைக்கு நல்ல முறையில் எல்லாத்துக்கும் திரையரங்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு காரணம் தெரிகிறது, அவர் இறக்கவில்லை, நம்மளோடு திரைப்படத்தில் இருந்துக்கிட்டு இருக்காருன்னே தெரியுது. நான் பார்க்கும்போது 15 நிமிஷம் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதை நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம அண்ணன், நம்ம மன்னன், நம்ம விவேக் அண்ணன் நம்மளோடு இருக்கிறார். அதை மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் எனக்காக நீங்கள் எல்லாரும் காத்திருந்ததுக்கு நன்றி, வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் கூட எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு வில்லேஜில் கல்யாணம் பண்ணி வச்சார். தங்க வண்டி வாங்கி கொடுத்தாரு, தங்க இடம் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் இல்லைங்கிற பேர் அவர் ஊரே சிரிக்க வச்சார். ஆனால் அவருக்கு குடும்பம் இன்னைக்கு அழுவிட்டு இருக்குங்க. வாழ்க்கையில் எதுக்குமே யாருக்கும் நடந்தது எதுவும் கிடையாதுங்க. மற்றவங்க வாழணும், ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு உத்தமர். கூட இருக்கிற சக நடிகருக்கு சக உரிமை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு உத்தமர் இப்போ இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் நல்லறம் இல்லை. உலகத்தை சிரிக்க வச்ச தான் குடும்பத்தை அவர் அழுவ வச்சுட்டு போயிட்டார். இறைவன் ஏன் அப்படி சோதிக்கின்றது? அவரோட ஆத்மா சாந்தியட, அவரோட குடும்பம் சாந்தியட. மீடியாக்கள் ஒவ்வொரு மீடியாவிலையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த எங்கள் சின்ன கலைவாணர், எங்களுக்கெல்லாம் வாழ வச்ச சின்ன கலைவாணர் இன்னைக்கு இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைந்து அவர் நட்ட மரங்களெல்லாம் நமக்கு உலகத்துக்கு ஆசீசனை கொடுக்கும். ரொம்ப நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் கேட்ட உடனே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு, நம்பவே முடியல. இட்ஸ் a பிக் லாஸ் டு தி இண்டஸ்ட்ரி. விவேக் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஈவெண்ட்ஸ், குறிப்பாக சோஷியல் ஈவெண்ட்ஸ், காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் அவரை சந்திச்சிருக்கேன். எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு பர்சன் ஹீஸ் பின். அண்ட் ஐ திங்க் அவருடைய படங்கள் பார்த்து நான் மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸில் கூட அது ஒரு மெடிசனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ லைஃப்ஸில் வந்து வெளிச்சம் போட்டிருக்காரு, ஹியூமர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் சினிமாவும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு ஐ ஆல்வேஸ் கனெக்டட் வித் விவேக் சார். அண்ட் அதை பற்றி நிறையா பேசுவோம், சோஷியல் காசஸ். ஸோ சமூகத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அதை பற்றி ரொம்ப அக்கறையோடு இருப்பார். குறிப்பாக பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இருந்தாலும் சரி, அண்ட் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பயர் பண்ணணும். எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான் இந்தியாவோட உண்மையான சொத்து, இந்தியாவோட அசெட் அப்படின்னு சொல்லுவார். அவங்க எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது. அதனால் எந்த காலேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டா கண்டிப்பாக அங்கே போவார், இன்ஸ்பயர் பண்ணுவார். அண்ட் ஐ லவ் தட் அபவுட் ஹிம். ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனாக எப்படி வாழணும் அதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு அடையாளம் விவேக் சார் இருந்தார். ஸோ இட்ஸ் a பிக் லாஸ் ஃபார் ஹியூமனிட்டி, ஃபார் த இண்டஸ்ட்ரி. அண்ட் we should take his legacy ahead. பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இருந்தாலும் சரி, அவர் எல்லா மேடையில் பதிவு பண்ணுற விஷயம், ஆர் இன்ஸ்பைரிங் அவர் ஸ்டூடெண்ட், இன்ஸ்பைரிங் அவர் யூத், we should take it forward. And that's the only way we can honor Vivek sir and his legacy. நன்றி, வணக்கம். பெண்ணின் மனத்தொட்டு பண்ணும்போது தான் எனக்கு வந்து விவேக் சார் எனக்கு பழக்கம். ஒரு காமெடினா, ஒரு ஃபுல் ஃப்ரெண்ட்ஸில் காமெடியான தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ அறிவும் சின்ன கலைவாணர்ங்கிற பேர் அவருக்கு சும்மாலாம் வரல. ஒரு காமெடியில் ஒரு நல்ல கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் என்கிட்ட சொன்னார். என்னது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. காமெடி தானே பண்ணுறேன், இல்லை நம்ம கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, வேறு எதில் நீ கருத்து சொன்னாலும் எந்திரிச்சு போடுவானுங்க, கேட்க மாட்டானுங்க. காமெடியில் நீ கருத்து சொன்னீங்கன்னா சத்தியமாக உட்காந்து பார்ப்பானுங்க அவனுங்க. அதுதான் வந்து கலைவாணர் பண்ணார். ஸோ அதை தான் நானும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சது வந்து விவேக் தான். அவ்வளோ ஒரு அறிவும் ஞானமும் எல்லா துறையிலையும், மியூசிக்னு எடுத்துகிட்டா கீபோர்டு அழகாக வச்சு நல்ல பாட்டு பாடுறாங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரு மிகப்பெரிய கலைஞர் நம்ம சமகாலத்தில் நம்ம கூட வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு அற்புதமான எத்தனை பேர், எவ்வளோ பேரை மன மகிழ்ச்சியோட சந்தோஷப்படுத்தியிருப்பார் அப்படின்னு தெரியல எனக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த தருணத்தில் ஒரு ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிக்கிற சிந்து. உடனே சரியில்லை. ஆனால் இந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனை, ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்லது கூட வராமல் இருந்துடலாம், ஆனால் ஒரு கெட்டதுக்கு வராமல் இருக்க முடியாது. நானும் அவர் கூட ஒரு 4 படம் நடிச்சிருக்கேன். இந்த நாட்டில் ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் சோதனை வருதுன்னு தெரியல. தூங்கி எழுந்தோன்னு அந்த மெசேஜ் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாலை போய் போடுறேன், சிவரிங் இன்னும் நிற்கல எனக்கு கை. ஒரு காமெடி ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்தமோ ஒரு காமெடி பண்ணுமோ என்டர்டைன்மெண்ட்டாக போகிற ஆர்டிஸ்ட் இவர் இல்லை. எல்லா காமெடியிலையும் ஒரு கருத்து வைப்பார். அவங்க ஃபேமிலி மட்டும் அவர் இழக்கல, ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரியே அவர் இழந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் கேன்சர் இருக்கும்போது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விழிப்புணர்ச்சி கொடுப்பாரு. இப்போ லாஸ்ட்டாக கூட விழிப்புணர்ச்சி கொடுத்தாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவார் சொல்லி நாங்கள் எல்லோரும் பாபா கிட்டலாம் ப்ரேயர் பண்ணோம். ஆனால்
ஆத்மா சாந்தி. வேற எதுவும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய மனிதர். அவர் இழந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நல்ல மனிதராகவே வந்து சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நடிகர். அது இல்லாமல் அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்து வெறும் காமெடியனாக இல்லாமல் அவர் முற்போக்கு சிந்தனையாக இருக்கட்டும், அந்த கருத்து ரீதியாக வந்து அவரை அதான் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அவர் இல்லாதது எல்லாருமே ஒரு பெரிய இழப்பாக தான். நடிகர் விவேக்னு எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர், மாமனிதர், சமூக ஆர்வலர். ரொம்ப இது வந்து ஒரு பேரதிர்ச்சி. அவருடைய மறைவுன்றது வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் பேசியிருக்கேன் ஒரு 2 வாட்டி. எந்தாவது ஒரு விஷயம் மரம் நடுதல், அது ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அவர்கிட்ட பேசி அவர் சொன்னோடனே உடனே சரின்னு சொல்லிடுவார். இந்த டேட்டில் வச்சுக்கோங்க வரேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு 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 சமூகத்துக்கு ஒரு அக்கறையான ஒரு ஆள். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மறைவு வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. ரொம்ப ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னே சரி ரெகுலரான ஒரு இதாக தான் இருக்கும், சரியாயிடுவார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. காலையில் இந்த நியூஸாக கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவரோட காம்பினேஷனில் நடிக்கல, இருந்தாலும் என்னை பற்றிலாம் அவர் பேசியிருக்காருன்னு ஒரு செல்முறைன்னு சொல்லுவார் அடிக்கடி. என்னுடைய அன்பு நண்பர் விவேக், புது அர்த்தங்கள்லேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பழக்கம். அவர் செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது, அந்த படம் நடக்கும் பொழுது எல்லா நேரமும் வந்து அவர் கூடவே இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து இருந்தது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட பாலச்சந்தர் பட்டறையில் ஒன்றா தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்னுடைய அந்த நட்பு வந்து காதல் மன்னன் படத்தில் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோலும் ஒன்று பண்ணி, அது போக அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நண்பர்களாக ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து இணைஞ்சோம். எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் வந்து விவேக் அவர்கள் தான். ஸோ இது எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அவருடைய இழப்பு வந்து ஒரு நண்பனாக, நான் ஒரு இயக்குனராக, ஒரு தமிழ் பட ரசிகனாக, ஒரு இந்த இண்டஸ்ட்ரி சார்பாக நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு மரம் வந்து எப்படி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது கொடுக்குதோ, அது மாதிரி என்னுடைய நண்பர் வந்து அவ்வளோ மரங்கள் வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரு. 1 கோடி மரங்கள் வந்து அவருடைய லட்சியமாக இருந்துச்சு, நட்டுட்டு இருந்தார். அந்த மரங்கள் வந்து அந்த மரங்கள் எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரி வந்து சமுதாயத்தில் நிலவரக்கூடிய அத்தனை ஒரு சீர்கேடுகளையும் உள் வாங்கிக்கிட்டு அதை சீர்திருத்த கருத்துக்களாக ஒரு ஆக்சிஜன் மாதிரி நமக்கு வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஆக்சிஜன் சப்ளை நின்றுச்சு. பட் வந்து அவரோட நட்டு வச்ச அந்த 1 கோடி மரங்கள் வாயிலாக, அந்த மரங்கள் சுவாசிக்கிறது வாயிலாக, அந்த மரங்கள் வெளிப்படுத்துகிற ஆக்சிஜன் வாயிலாக, அதனுடைய விதைகள் வாயிலாக அவர் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். என் படம் நம்ம 2 படத்தில் பண்ணும்போது அவர் வந்து அவ்வளோ பரபரப்பான அவரோட டேட்டு கிடைக்கிறது அவ்வளோ அபூர்வம்.
அந்த நேரத்தில் அவருடைய அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கூட அவரால் ஒதுக்கி வர முடியாது. அந்தளவுக்கு பிஸியாக இருந்த ஒரு நேரத்தில் தான் என்னுடைய படம் ரன் அடித்தார். அப்போ சூர்யா மூவிஸ் வந்து 3 படம் கமிட் பண்ணியிருந்தார் ரத்ன சார். தூளு, ரன்னு, அப்புறம் அவரோட பையன் படம் ஒரு படம். ஸ்கிரிப்டில் இருந்ததை விட ஸ்பாட்டில் வந்துட்டு அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த பேசுகிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அதை வந்து எந்த கணக்கில் சொல்கிறதுனே தெரில. ஒரு அந்த நிமிஷத்தில் என்ன அவர் சொல்லுவாரோ நம்மளுக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்கும். அதுமாதிரி டப்பிங்லேயும் சரி. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலையே ஒழிய தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். ஒவ்வொரு படத்துலையும் நம்ம இதாக பண்ணுறோமான்னு சொல்லி கேட்பார். இல்லை சார், அந்த படத்துடைய அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு சரியாக அமையும் போது கண்டிப்பாக நம்ம மறுபடியும் ஒன்று சேருவோம் சார் சொல்லுவேன். ஒரு மாபெரும் துயரம் வந்து சமீபத்தில் அவர் பையன் இறந்தது. அதுலேயே அவர் வந்து அதில் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு அக்கறைன்னா எல்லா விதத்துலேயும் கவர்மெண்ட் சார்பான எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி தான், எல்லா மேடைகள்லேயும் சரி. கடைசியாக அவர் வந்து உலகம் மொத்தமும் தேடி தேடி ஊர் மொத்தமும் போய் மரம் வச்சதுலேருந்து ஆரம்பிச்சு சரி. படத்தில் நடித்ததுக்கும் வெளியேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து அவ்வளோ உண்மையாக இருப்பார். பேசும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். சங்கடமாக இருக்குது. அந்த பையனை பார்த்தா அதே இடத்துல மறுபடியும் அவரை பார்க்கும்போது என்ன மாதிரி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து ஒரு மாபெரும் இழப்பு தான். அவர் வந்து அவருடைய வளர்ச்சியும் சரி. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பலரை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இழக்கிறத பார்க்குறப்போ உண்மையிலே பயமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். என்னைக்கு முடியும் எப்போ முடியும்னு தெரியல. அதுக்காக எல்லாரும் ஒரு ப்ரேயர் தான் பண்ணிக்கணும். அவருடைய ஆத்மா சாந்தடையவுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. கொஞ்சம் சவுண்டாக அவர் விவேக் சார் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எல்லாரையும் அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். சட்டுன்னு அவர் இல்லைன்னும் போது நம்பவே முடியல, டைஜஸ்ட் பண்ணவும் முடியல. அவர் முதல்ல பாய்ஸ் படத்தில் தான் வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அந்த மங்களசான்ற கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கேரக்டரை நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அன்னியனில் வந்து சாரின்ற ரோல் பண்ணார். அப்புறம் சிவாஜியில் வந்து ரஜினி சாருடைய தாய்மாமன் ரோல் பண்ணார். இது எல்லாமே ரொம்ப மிக சிறப்பாக பண்ணி அவருடைய படங்கள் வெற்றி அடையிறதுக்கு அவருடைய நகைச்சுவை நடிப்பு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவர் அந்த படங்கள்லாம் டிவியில் போடும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், இல்லை மெசேஜ் அனுப்புவார். நான் பண்ண முக்கியமான 10 கேரக்டர்களில் 3 கேரக்டர்கள் நீங்கள் கொடுத்தது சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி எனக்கு வந்து பேசுவார், இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவார். நான் அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை சார், அந்த கேரக்டரை இவ்வளோ சிறப்பாக பண்ணி அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாக இருந்த நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய லாஸ். எனக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ், தமிழ்நாட்டுக்கே பெரிய லாஸ், இன்னும் சொல்லப்போனால் இயற்கைக்கே ஒரு பெரிய லாஸ். ஜென்டில்மேன் படத்தில் ஒரு வசனம் வரும், மனுஷனாக பிறந்தவன் அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போகணும், 4 பேருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஒரு வசனம் வச்சுருக்காங்க. அவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டுட்டு போயிருக்காரு. எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவருடைய மறைவுக்காக அந்த லட்சக்கணக்கான மரங்களை கண்ணீர் விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பண்ண அந்த நல்ல காரியம் அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கும். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தேன். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நம்பவே முடியல.
இதே இடத்துக்கு இதே வீட்டில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பையனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும். பார்த்தா அவர் மீண்டும் வந்துட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நல்ல மனிதர். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயாரை இழந்தேன். இதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்கில். அந்த ஒரு 3 மணி நேரம் நான் எவ்வளோ துடிச்சேன்னு எனக்கு தெரியும். நேற்று விவேக் சாருடைய குடும்பத்தினர் எவ்வளோ உடைய வலியை உணர்ந்திருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விவேக் சாருடைய பொண்ணுக்கு, மனைவிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. விவேக் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல கலைஞர், மனிதநேயம் ஒரு மனிதனை இழந்தது தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பான குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்னும் வார்த்தைகளே சொல்ல முடியல. மேனேஜர் வார்த்தைகளே வரலைங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் 40 நாள் குஜராத்தில் அரண்மனை 3 படப்பிடிப்பில் ஒட்டுக்காக இருந்தோம். அவரோட நிறைய நடிச்சிருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் அவர் கூப்பிட்றேன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றி. விவேக் சார் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து ஒரு துயரமான நாள், கருப்பு நாள். நான் வந்து அவரோட வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக நிறைய படங்களை பணியாற்றிருக்கேன். அன்பேவான படம், ஷாஜஹான், யூனிவர்சிட்டி படம், இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா படங்கள் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றிருக்கேன். நான் நடிகனாக ஒரு வருஷம் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் வந்து பொழுதுபோக்கு காமெடியனாக மட்டும் இல்லாமல் ஒரு எம்ஆர் என்எஸ்பி அவர்களுக்கு அப்புறம் தன்னுடைய காமெடிகளில் பெரியாரிய சிந்தனை, சமூக கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருவது. பொதுநல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து பொதுநலமாக இருக்கார், சுயநலமாக அவர் எழுதுவது. அது நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். ஒரு 2 days முன்னாடி கூட பார்த்திங்கன்னா அவருக்கு கோவிட் இன்ஜெக்ஷன் அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லிட்டு கோமந்தூரில் போய் ஒரு கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எல்லோரும் போட்டுக்கல அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இப்படி ஒரு மரணம் வரும்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல. நேற்றே வந்து சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருன்னு. சரி, என்னென்னா எப்படியும் வந்து காப்பாற்றுவாங்க, பழையபடி மீண்டும் வந்துடுவாருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி அதிகாலையில் வந்து ஒரு பெரிய துயரமான செய்தி, அவர் இறந்துட்டாங்க. அவருடைய மறைவு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு நல்ல மனிதன். ஏன்னா நான் வந்து அவர் ஏரியா தான், இந்த இங்கே சாலிகிராம் ஏரியா தான், அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ பார்த்தாலும் காரில் போனால் கூட நின்று பேசுவார். என்ன தாசி எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு கேட்பாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய மற்ற சக நடிகர்கள் கூட, சக தொழில்நுட்ப கலைஞர்களோட அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகர். ஏன்னா பார்த்திங்கன்னா அவரோட காமெடிகளில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறு நடிகர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார். நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க. அவருக்கும் ஒரு டீம் வச்சு வளர்ந்து வரக்கூடிய இன்றைக்கி இளம் காமெடி நடிகர்களை வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு வந்து ஊக்குவிச்சு நிறைய வாய்ப்பு வாங்கி தருவார். ஸோ அவர் இழந்து வாடும் அவரோட குடும்பத்திற்கு எப்படி யாரும் சொல்லும் தெரில. அது சார்பாக அவர்களுக்கு இந்த ஆறுதலையும், அதே மாதிரி உடன் நடித்த பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அவருடைய ஆத்ம சாந்தரை மனமிருந்த பிரார்த்தனை விவேகனை வந்து ஒரு நல்ல மனிதன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வண்டி நிறுத்தி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாரு.
நீங்கள் காலையில் வந்து அதிகாலையில் அந்த தகவல் கேட்டேன்னு என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. என்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப எல்லாருடைய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் இன்றைக்கு கலை உலகத்துக்கு பெரும் இழப்பு. அந்த இழப்பு வந்து ஈடு செய்யவே முடியாது. சின்ன கலைவாணர் அப்படின்ற ஒரு பட்டத்தோட இறக்க வேண்டிய வயசு இல்லை, என்ன தெரியல. அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் குடும்ப உறுப்பினர் திரு விவேக் சார் அவர்கள் இறந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் இறந்தங்கிற அந்த வருத்தம் ரொம்ப இருக்குது. நான் இவர் கூட படங்கள் பண்ணியிருக்கிறேன். செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக ஓடி வந்தேன். உண்மையிலே இது ஜீர்ணிக்க முடியல. அவர் ஆத்மா சாந்தியோட இல்லாமல் இறைவனை நான் ரொம்ப வேண்டுறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. ரெடியா? பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்கள் குடும்ப உறுப்பினர் திரு விவேக் சார் அவர்கள் இறந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் இறந்தங்கிற அந்த வருத்தம் ரொம்ப இருக்குது. நான் இவர் கூட படங்கள் பண்ணியிருக்கிறேன். செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக ஓடி வந்தேன். உண்மையிலே இது ஜீர்ணிக்க முடியல. அவர் ஆத்மா சாந்தியோட இல்லாமல் இறைவனை நான் ரொம்ப வேண்டுறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. சின்ன கலைவாணர் அண்ணன் விவேக் அவர்களுடைய இழப்பு கலைத்துறைக்கு மட்டுமல்ல, எங்கள் சின்னத்திரைக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்திற்கு பேர் இழப்பாகும். அவர் நல்ல கலைஞன் மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள நல்ல மனிதரும் கூட. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது அரிது. அந்த அளவிற்கு எல்லோருடைய இதயத்திலும் இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கலைஞருடைய மறைவு தாங்க முடியாத ஒரு இழப்பாகும். அண்ணன் விவேக் அவர்களுடைய இழப்பிற்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவரை நேசிக்கின்ற ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் கலை உலக அரசியல் சமூக பிரபலங்களுக்கும் அத்தனை பேருக்கும் சார்பாகவும் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை அன்னாரது குடும்பத்தாருக்கு, அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் இந்த ஒரு வருத்தமான சூழ்நிலையில், அவரை பாராட்ட வேண்டிய இந்த சூழ்நிலையில் அவருடைய இழப்பை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கும். வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் எல்லோருக்குமே ஒரு துக்ககரமான நாள். தயாரிப்பாளர்கள் விவேக்கை அணுகிய போதெல்லாம் சம்பளத்தை பற்றியோ டேட்டை பற்றியோ கவலைப்படாமல் எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த படத்தில் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் உதவியாக இருந்த ஒரு சிறந்த சின்ன கலைவாணர். நான் 2000 என் மகன் உதயாவை அறிமுகப்படுத்திய நேரத்தில் விவேக்கை அணுகி நீ வந்து படத்தில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் உடனே எந்த நேரத்தில் வரணும், எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். திருநெல்வேலியில் தான் ஷூட்டிங் நடந்தது. ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடித்த உடனே படம் பார்த்தேன். அதில் தான் சமூக கருத்துக்கள் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அதில் வந்து முதல்ல நான் தான் அவருக்கு சிறந்த கதையாசிரியர், நடிப்பு அதாவது நகைச்சுவை கதையாசிரியர்னு ஒரு டைட்டிலை கொடுத்து அந்த படத்தில் திருநெல்வேலி படத்தில் போட வச்சோம். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படத்தில் எல்லாமே அவர் எழுதுகிற காமெடியை தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்தளவுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக, எங்கள் குடும்பத்து மேலே
என் பையன் சின்ன விஜய் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, உதயா எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்துலையும் விவேக் இல்லாத படமே இல்லை. அந்த மாதிரி என் குடும்பத்தில் என் பையன் மாதிரி ஒரு பையனாக இருந்தவன். நேற்று அட்மிட் ஆனவுடனே இவங்கெல்லாம் ஒரே அப்செட்டாக இருந்தது. இருந்தாலும் உயிர் பழச்சி வந்துடுவாப்புல, கிராக்கள் இதற்கும் மெடிக்கல் கிராக்கள் இருக்கும், திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ராத்திரிபுரம் டிவியை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். 5 மணியை போல் இந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து திரையுலகமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார்கள், அவருடைய ஆன்மா என்ன நினைக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் அவர் ஒரு 3-4 வருஷமாகவே ரொம்ப உடஞ்சி போயிருந்தார். அவரை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் திருப்திப்பட்டு வந்தார் மேலே. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மிக வருத்தப்படுகிறது. தயாரிப்பாளர் சார்பாகவும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய மனைவி அவருடைய மகளுக்கு ஆறுதலை சொல்லி என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிலே எத்தனையோ சிரிப்பு நடிகர் நாம் பார்த்திருந்தாலும் கூட மறக்க முடியாத நினைவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விவேக் அவர்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நம் நல்ல சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைக்கு ஒரு உட்பட்ட ஒரு அற்புதமான நடிகராக இருந்தார்கள். அவருடைய மறைவு என்பது எங்களால் ஏற்க முடியவில்லை. தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற அவருடைய ரசிகர்களுக்கு இந்த ஆறுதல் சொல்ல இயலாது. அந்த வகையில் மரியாதைக்குரிய NSK கிருஷ்ணன், சின்ன கலைவாணர், அதையெல்லாம் தாண்டி விவேக் அவர்கள் அனைவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி வரை அவர் தன்னுடைய வாழ்வை முடிக்கக்கூடிய நிலையிலும் கூட கொரோனா தொற்று பேரிடர் மக்கள் மத்தியிலே பரவக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதற்காக ஊசி போட்டுக்கொண்டு தடுப்பூசி எல்லோரும் போட வேண்டும் என்று சமூக பணியை சிந்தனை விதைத்துவிட்டு அவர் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மறைவு ஆழ்ந்த தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் அவரை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் லட்ச அவருடைய சார்ந்த குடும்ப நண்பர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ரசிகர்களுக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடி படத்தில் அவர் ஹீரோ நடித்த படம் அதுதான். அதில் பாடலாசிரியராக பணியாற்றிருக்கேன். சச் அ கிரேட் பர்சன். இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவோட பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு எவ்வளவோ தப்பு பண்ணவங்களாம் எப்பயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை தான் கடவுள் இப்படி சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் சன்னு இல்லாத அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி இது பண்ணார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத நமக்கு ஒரு பெரிய இழப்பு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா SPB சார் கிங்கை நம்ம இறந்துட்டோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கிங் நம்மளுடைய ஒரு பெரும் இழப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இது என்னால் மறக்கவே முடியல. அவரோட அந்த 3 சாங் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த பணியாற்றின அனுபவம் எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே நிற்குது. சச் அ கிரேட் பர்சன். வி லாஸ்ட் இட். இதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ண போறோம்னு தெரியல. கடவுளுக்கு உண்மையிலே கண்ணே இல்லை. ஐ ரியலி ஃபெல்ட் இட். திரையுலகில் கலைவாணருக்கு பிறகு நடிகவேல் MR ராதா அவர்களுக்கு பிறகு சிரிப்போடும் சிந்தனையோடும் பகுத்தறிவு கொள்கைகளை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞரான திரு விவேக் அவருடைய மறைவு கலை உலகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் வருந்தி, அவர் தலைநகரில் இல்லாத காரணத்தினால் எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அவர் சார்பிலும் மறைந்த நடிகர் விவேக் அவருடைய உடலுக்கு மலர் மாலை வைத்து இறுதி அஞ்சலி செலுத்த அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த மாபெரும் கலைஞனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பகுத்தறிவு கொள்கைகளால் பெற்ற அவருடைய இடத்தை ஈடு செய்வதற்கு திரையுலகம் வெகு காலம் போராட வேண்டியிருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் தலைவர்கள் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம்.
கலை உலகத்தினுடைய நகைச்சுவை நாயகனும் சமூக சேவை செம்மலுமான விவேக் என்னுடைய இனிய நண்பர். என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டால் சங்கரங்கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர். அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே எம்காம் படித்தார். படித்து முடித்துவிட்டு அரசு பணியாளர் ஆணையத்திலே பரீட்சை எழுதி இளநிலை உதவியாளராக இங்கே சேர்ந்து நடிப்பிலே ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பாலச்சந்தர் அவர்களிடத்திலே வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற முதல் படத்திலே நடித்தார். அவர் நடிகர் மட்டுமல்ல, சமூக சேவகர். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம், தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்த போது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன்னுதாரணம். அவர் புகழ் வாழ்க. மலை என்றால் இமயமலை என்பதைப் போல சிரிப்பு என்றால் இதில் விரிப்பு என்றால் அந்த காலத்தில் என்எஸ்கே என்றால் இந்த காலத்தில் அருமையண்ணன் விவேக் தான். சிரிப்பு நடிகரிடம் நகைச்சுவை இருக்கும், ஆனால் அந்த கருத்து ஆழம் இருக்காது. கருத்து ஆழம் இருப்பவர்களிடம் நடிப்பு இருக்காது. இரண்டும் ஒருங்கு பெற்றவர் அருமை நடிகர் விவேக் என்றால் அதில் ஆச்சரியமில்லை. அவருடைய அலுவலகத்துக்கு சென்றால் திரும்பிய திசையெல்லாம் புத்தகங்களாக வைத்திருப்பார். நல்ல புத்தக படைப்பாளி. உங்களுக்கு அவர் பெரிய நடிகர் என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் மூக்கியா தேவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். முத்துராமலிங்க தேவர் பக்கத்தில் இருந்தவர் மூக்கியா தேவர். மூக்கியா தேவர் அவர்கள் தன்னுடைய தலைவன் முத்துராமலிங்கத்துடைய பெயரை நினைவூட்டி அவருடைய மகனுக்கு முத்துராமலிங்கம் என்று பெயர் வைத்தார். அந்த முத்துராமலிங்கத்துக்கு நடிகர் விவேக்குடைய அக்காவை திருமணம் செய்தார்கள். அந்த வகையில் சட்டமன்ற வளாகத்திலெல்லாம் அப்போது அங்கே சுழண்டு கொண்டிருப்பார். பல திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருடன் அவருக்கு நெருக்கம் உண்டு. என்னுடைய கடை திறப்புலாவுக்கு நான் அழைத்தேன். கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் உங்களுக்கு வந்தால் அனைத்து கட்சிக்கு வந்ததைப் போல் என்று நினைத்துக்கொண்டு தஞ்சாவூரில் இருந்து என்னுடைய கடை திறப்புலாவுக்கு வருகின்றார். நடிகர் என்றாலே காசு கேட்கின்ற இடத்தில் 10 காசு கூட வாங்காமல் தன்னுடைய சொந்த செல்லில் வந்துவிட்டு போனார். அதே போல் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு வந்தார். பல்லாயிரக்கணக்கான இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அவருடைய நகைச்சுவைகளில் பல நகைச்சுவை நடிகர்களுடைய நகைச்சுவைகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்திருப்பார்கள். ஆனால் விவேகண்ணனை பொறுத்தவரை அவருடைய நடிக்கின்ற பாத்திரங்களில் பல நகைச்சுவைகள் அவர் முன்பே அவர் மனதிலே கர்ப்பசரி வயிற்றிலே வைத்திருந்ததைப் போல அவர் மனதிலே சுமந்த நகைச்சுவைகளை ஒவ்வொரு படத்திலே சேர்த்திருக்கிறார். ஆகவே அந்த நடிகர் வாய் சேர்த்திருக்கலாம், பாட்டு எழுதுவது வேறால், அந்த நகைச்சுவை சொல்லியிருக்கலாம், எழுதி கொடுத்த வேறால் என்று சொல்வதைப் போல அருமை நடிகர் விவேக்கை சொல்ல முடியாது. அவரே எழுதி அவரே தயாரித்து அவரே அந்த நகைச்சுவை வெளியிடுவார். தங்கமான மனிதர். இளமையிலேயே தன்னுடைய ஆற்றலை வெளியிட்டார். காய்ந்து மனம் தரும் மனோரஞ்சிதப்பு. முட்டா இருக்கும்போதே மல்லிகை தரும், ஆனால் மறிக்கொழுந்து கொழுந்திலே தரும். நடிகர் விவேக்கை பொறுத்தவரை அவர் கொழுந்திலே வாசம் தருகின்றதைப் போல அவர் திரையுலகத்தில் புகுந்த காலத்தில் இருந்து நகைச்சுவையை அறிவு சார்ந்து கொடுத்தார். அதனால்தான் தங்க தலைவர் அருமை அண்ணன் தளபதி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றவுடன் ட்விட்டரில் போட்டார்,
நலம் பெற வேண்டும் என்று இறந்தவுடன் போட்டார். இப்போது RS பாரதி அழைத்து போகச் சொன்னார், ராஜானை போக சொன்னார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெரிய இழப்பு. அப்துல் கலாமுடைய ஆதரவாளருக்கு ரசிகர்களுக்கு பெரிய இழப்பு. மரங்கன்று சொல்வதற்கு அவரை போல யாரும் இல்லை. சமூக சேவை செய்ததற்கு அவரை தவிர ஈடு இணை யாரும் இல்லை. சாகின்ற மரணம் இருக்கின்ற முதல் நாள் முதற்கொண்டு நாமெல்லாம் பிழைப்பதற்காக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிய விட்டு சென்றார். எல்லோரும் கொரோனாவை எதிர்க்க வேண்டும், தடுப்பூசி போட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போன தத்துவ தலைவனாக விளங்கினார். ஆகவே நடிகர் விவேக் இறந்தது திராவிட இயக்கத்திற்கும் திரையுலகத்திற்கும் தமிழகத்திற்கும் பேரிழப்பு. அவருடைய இழப்பில் தவிக்க முடியாமல் ஆழ்ந்த வருத்தத்தை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்துருங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நமது விவேக் அவர்களுடைய அகால மரணம் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தார் மட்டும் இல்லை, தமிழ் உலகை சேர்ந்தவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா சின்ன கலைவாணர் என்று திரையுலகத்தாலும் மக்களாலும் போற்றப்பட்டவர். வெறும் திரையுலகில் மட்டும் அவருடைய பங்கு இல்லை, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டு மரங்களை வளர்க்கிறது, அதே போல் விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்று பல சமூக சேவைகளை அவர் செய்துக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் சிரிக்க வச்சவர். அவர் தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லையே இருந்ததை நாங்கள் பல தடவை பார்த்தோம். கேப்டன் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று உண்டு அவருக்கு. கேப்டனும் விவேக் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பற்று கொண்டவர் தான் கேப்டன் அவர்கள். இந்த செய்தி கேட்ட உடனடியாக நீங்கள் சென்று இறுதி அஞ்சலியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிக சார்பாகவும் கேப்டன் சார்பாகவும் எங்கள் குடும்பம் மற்றும் கட்சி சார்பாக ஒட்டுமொத்த திரையுலகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கோம். ஆறுதல் என்பது வெறும் வார்த்தைகள் தான். அவங்க 2 மகள்களும் மனைவியோடும் நான் பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சு இறைவன் அருளால் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.